கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கவசத்தை தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகிறதை பார்க்கிலும் அதை அறியாமல் இருந்தார்களானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. வசனம் பார்த்தீங்களா என்ன சொல்லுதுன்னு? இந்த வசனங்கள்லாம் தெரியாமல் இருக்குமா கூட நல்லா இருக்குமா? இது தெரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் தப்பு பண்ணோம்னா முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. சில பேர் துணிகரம் பாருங்கள், சர்ச்சைக்கே வரமாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. துணிகரம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. துணிகரமாக பாவம் செய்கிறது, துணிகரமாக பொய் சொல்கிறது, துணிகரமாக போட்டு விடுறது, இல்லாத பொல்லாத என்ன செய்கிறது, ஒன்று 7 ஆக்கிடுவாங்க, 7 14 ஆக்கி போட்டு விடுவாங்க. சபையில் தான் இவ்வளோ கேஸ் இருக்கும். இதுதான் சொல்லுது, உங்களுக்கு தான் சொல்லுது. வாசிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினதென்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே நாய் என்ன செய்யுது? இப்போ கக்கினதை திங்குது. நம்ம அறிக்கை பண்ண பாவத்தையெல்லாம் திரும்ப செஞ்சால் என்ன அர்த்தம்? அறிக்கை செய்த பாவத்தை திரும்ப செஞ்சால் நாய் கக்கினதை திங்குற மாதிரி அருவருப்பாக இருக்குல்ல. ஆண்டவர் பார்வையில் என்ன செய்யுது? இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கை அருவருப்பாக இருக்குது. கழுவப்பட்ட பன்னியை கழுவ வச்சு பாருங்க. பன்னியை வெள்ளைப்பண்டி அழகாக இருக்கும். அந்த பன்றியை நல்லா கழுவி சுத்தமாக நீங்கள் 3 மாதம் கட்டி போட்டு தீனி கொடுத்தாலும் அதை அவுத்து விட்டோன்னு எங்கே போகுது? அதுக்கு எது பிடிச்சிருக்கு? பேசப்பா நம்மளை எவ்வளோ தான் கழுவி ரத்தம் சிந்தி நம்மளை சுத்திகரித்தாலும் நம்ம புத்தி எப்படி தான் இருக்குது? உலகத்தில் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பேசுங்க. பைபிள் அப்படி தான் சொல்லு. சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். கழுவப்படாமல் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் கழுவி தான் நம்மளை சுத்திகரிக்கிறார். கீழ்ப்படியணும். கிறிஸ்தவங்கன்னா கீழ்ப்படியணும். ஊழியக்காரண்ட ஆலோசனை கேட்கணும். வாலிப பிள்ளைகள் ஆயத்தப்பட்ட ஆலோசனை கேட்கணும். இஷ்டத்து செய்யக்கூடாது. கொஞ்சம் ரெக்கம் முளைச்சா சரி, பழசை நினைக்கணும். எந்த இடத்துல இருந்தோம், இன்றைக்கி ஏசப்பா எந்த இடத்துல வச்சுருக்காரு, அப்பா அம்மாவோட கண்ணீரை கண்டு பிள்ளைகளை, அப்பா அம்மா காலேஜ் படிச்சிருக்காது, பிள்ளைகளை படிக்க வைக்கும். அப்போ அறிவு இருக்கணும் பிள்ளைகளுக்கு. நம்ம அப்பா அம்மாவே காலேஜ் படிக்கலை, ஸ்கூல் படிக்கலை, நம்மளை படிக்க வைக்கிறாங்களே ஆண்டவர் துணையோடு அப்படின்னு காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வரணும். காலேஜுக்கு போகிறேன்ட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது, காலேஜுக்கு போகிறேன்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த பார்த்தேன்ட்டு இந்த இதில் வாட்ஸ்அப்பில் பொம்பளை பிள்ளைய கோட்டரை குடிக்குதுங்க. பொம்பளை பிள்ளைய அவ்வளோதான் ஒரு 16 17க்குள்ளே தான் இருக்கும். ஸ்கூலில் கொண்டே கோட்டரை குடிச்சிட்டு அதுக்கு தொட்டுக்க சிக்கன் பிரியாணி அப்புறம் எல்லாமும் வாங்கி சாப்பிடுதுங்க. மேலாம் நடுங்குது நமக்கு. நாங்களாம் அந்த வயசில் அப்படி பயப்படுவோம், இப்போயும் பயப்படுறோம். ஆனால் எவ்வளோ துணிகரம். தாய் தகப்பன் சரியில்லை, வேறு ஒன்றும் இல்லை. தாய் தகப்பன் நல்லா இருந்தாங்கன்னா பிள்ளைய நல்லாயிருக்கும். பிள்ளைகளை மட்டுமே சொல்ல முடியாது. தாய் தகப்பன் கண்டுக்கிறது இல்லை. சாயந்தரமானா இந்த மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வந்தோடனே நல்ல பெரிய புண்ணாக்கு சட்டியில் நல்லா எல்லாத்தையும் கலக்கி மாடு மூசுன்னு குடிக்க வச்சுட்டு வேலை முடிஞ்சுது, அதை கொண்டு கட்டிட்டு இங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா இருக்கும் தாய் பாருங்கள். புண்ணாக்கு சட்டியில் நல்ல பெரிய ஐய குண்டா இட்லி குண்டாவில் நல்லா வேக வச்சு இன்னும் கொடுக்குறது. அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஏது செய்யுது? சாம்பாரை ஊற்றி கொடுத்து. இதா தாய் வேலை? எந்த பிள்ளை மண்ணில் பிறக்கிறது நல்ல பிள்ளை, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னைனா யார்? தாய். தகப்பேன் பாவங்கிட்டா 10 காசு சம்பாதிக்க போவான். தாய் அதெல்லாம் பார்க்கணும், என்ன செய்யணும் பார்க்கணும். அதானே உண்மை.
உலகத்தானுக்கு இந்த அறிவு வரும்போது பெந்தகோஸ்துக்காரன் வரக்கூடாதா?